ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எஸ்எஸ் பசுமை பண்ணையின் வணக்கம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணை சுத்தம் பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுத்து 10 நாள் ஆச்சுங்க. நான் அப்பப்போ ஷார்ட்ஸில் போட்டுட்ருப்பேங்க. என்னால் அப்போ பெரிய லாங் வீடியோ போட முடியலைங்க. வேலையும் செஞ்சுக்கிட்டு லாங் வீடியோ போட முடியலைங்க. பார்த்தீங்கன்னா இந்த 10 நாளைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பண்ணை எப்படி இருந்துச்சுன்னு காட்டியிருப்பேங்க லாங் வீடியோவில். 2 சைடு ஃபுல்லாக பொங்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை கோழி எரு வெளியும். இப்போ பாருங்கள் எல்லாம் கூட்டிட்டேன். கூட்டி சில பக்கம் அள்ளியும் போட்டுனுங்க. அப்பப்போ கொஞ்சம் குமிச்சிருக்கிறேன் பாருங்கள், அதையும் எல்லாம் அள்ளி போட்டுடலாங்க. கூட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் வரல. நானே எல்லாம் 2 நாள் கூட்டிட்டேனுங்க. ஆள் எங்கேயோ வயலுக்கு வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்க. சரி, அவங்களையே எதிர்பார்க்கணும், முடிஞ்ச அளவு நம்மளே செய்யலாம் அப்படின்னு 2 சைடும் பாருங்க நானே எல்லாம் கூட்டி அள்ளிட்டேனுங்க. கூட்டி அள்ளினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாம் ஒரு பொங்குடாமல் சுத்தமாக எல்லாம் கூட்டிட்டேனுங்க. இப்போ பாருங்கள் பண்ணை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணை ஆள் வந்துட்டாங்க. பண்ணை கழிவுலாம் போட்டு ஒரு மணி நேரம் நல்லா பண்ணையை ஊற வச்சிட்டோங்க. ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏனத்தை அமுத்த போயிட்டேனுங்க. நல்லா இருக்கிற இடத்த பூரா தொட்டியில் பச்சை பச்சைன்னு எல்லாம் ஃபுல்லாக அமுத்திட்டு வந்துட்டோங்க. அமுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணை நல்லா ஊறிக்குச்சுங்க. பண்ணை வருங்க தண்ணி விடங்காட்டி பண்ணையே அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. குளுன்னு நல்லா வெயிலுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க வேலை செய்யறதுக்கு. பாருங்க அந்த நிப்பில் எல்லாம் கழட்டி எல்லாமே ஊற வச்சிட்டோங்க. அப்போ தான் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அத்தனை கோழி குப்பைங்க எல்லாம் அப்பி கிடந்துச்சு. எல்லாம் ஊற வச்சு கழுவுங்காட்டி எல்லாம் சுத்தமாக பளிச்சுன்னு வந்துருச்சுங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு அந்த நிப்பில் தாங்க கழுவுறோம். ஃபஸ்ட்டு நிப்பில் கழுவி மேலே மாட்டினதுக்கப்புறம் தாங்க பண்ணை கழுவ முடியும். நிப்பில் கழுவுறது அப்பப்போ நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நிப்பில் கழுவி மாட்டினதுக்கப்புறம் தாங்க பண்ணையில் வருங்க அந்த செவுரெல்லாம் அடித்து கழுவி விட்டு அந்த வலை எல்லாமே ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு நல்லா அடித்து கழுவி விட்றோங்க. சுத்தமாக எல்லாம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஓட்டை கொடுத்துருப்பாங்க. அதில் ஏற்கனவே நான் துணியை வச்சு அடைச்சிட்ருந்தோங்க. அடைச்சிட்டு தான் தண்ணி ஊற வச்சோங்க. நல்லா அலாசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த துணியை எடுத்து விட்டால் பச்சை பச்சைன்னு எல்லா தண்ணியும் வெளியே வந்துடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் லேசாக லைட்டாக அலாசினாவே அந்த அழுக்கு பூரா வந்துடுதுங்க. ஊறாதுக்கு முதல்ல கழுவ முடியாது, அந்த அழுக்கெல்லாம் வர்றது இல்லைங்க. இப்படி பிடுங்கி விட்டுட்டு அதனால கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, அதை மட்டும் கொஞ்சம் சீமாத்தில் அடிச்சுட்டு கழுவுனா போதுங்க. பண்ணையே பாருங்க சுத்தமாக எல்லாம் பளிச்சுன்னு ஆயிருங்க. சூப்பராக ஆயிடுச்சுங்க பண்ணையே. அங்கங்கே லைட்டாக மண் இருக்கிறது மட்டும் ஒரு குண்டா தண்ணி ஊற்றி அலாசிட்டோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏனத்தை அமுத்தியிருந்தோங்க. ஏனத்தை உள்ள ஓட்டு அமுத்தியிருந்தோங்க. அது மேலால் இருக்கிற ஏனத்தை மறுபடியும் நல்லா அமுத்தி விட்டு ஊறினதுக்கப்புறம் நல்லா பாருங்க எத்தனை ஏனம்னு பாருங்க. தொட்டியே பிடிக்காம கீழையும் போட்டிருக்கிறோங்க ஏனம். நல்லா ஊறினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஏனத்தையெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் கழுவியாச்சுங்க. பண்ணை கழுவுறதுக்கு ஏனம் கழுவுறதுக்கு 2 ஆள் போட்டோங்க. பார்த்தீங்கன்னா என்னையோட சேர்த்து 3 நாள் செஞ்சோங்க. கழுவிட்டோங்க. பச்சை பச்சைன்னு எல்லாமே சுத்தமாக எல்லாமே கழுவியாச்சுங்க. ஒவ்வொரு பேஜுக்கும் இந்த மாதிரி கழுவுனாத்தாங்க அடுத்த பேஜுக்கு ஈயெல்லாம் வைக்காது. பாருங்க பண்ணை எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு. கூட்டி உள்ளே எல்லாம் கழுவுனதுக்கப்புறம் பாருங்க பண்ணை. நான் இந்த 10 நாளைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இது லாங் வீடியோவில் பண்ணை எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு காட்டியிருப்பேனுங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்க பண்ணை எப்படி இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி ஏனத்தையெல்லாம் கொண்டு எடுத்து வச்சாச்சுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நம்ம ஒவ்வொரு பேஜும் கழுவும் போது இந்த மாதிரி கழுவுனாதாங்க போன பேஜில் இருக்கிற நோய் தொற்று இந்த பேஜுக்கு ஒட்டாதுங்க. இதில் இருக்கிற ஈ எல்லாமே கம்ப்ளீட்டாக பச்சை பச்சைன்னு இந்த மாதிரி சுத்தமாக கழுவுனா எல்லாமே ஒரு ஈ கூட மச்சாதுங்க அடுத்த பேஜுக்கு.
அதே மாதிரி ஏனம் அப்படித்தான் நாங்கள் நல்லா பளிச்சுன்னு நல்லா கழுவி வச்சுருவோங்க எல்லா பேஜுக்குமே. நைட்டு வந்து கோழி குப்பை வந்து நைட்டு வலிச்சாங்க, அதனால என்னால் வந்து கோழி எருவு வலிக்கிறத வீடியோ எடுக்க முடியலைங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் செய்கிற வேலை மட்டும்தான் எடுக்க முடிஞ்சதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும். இன்னும் வந்து மஞ்சி கொட்டலுங்க, மஞ்சி கொட்டி 6 இறக்குறது எல்லாமே நான் வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.